திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, சனி பகவானுடைய 2025ஆம் ஆண்டிற்கு உண்டான வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல தொழில், ஜீவனம், உணவு இது எல்லாமே ஒருத்தருக்கு நல்லா கிடைக்குது அப்படின்னா அது சனி நல்லா இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். அதனாலதான் அவர் கர்மகாரகன், தொழில்காரகன், பித்ருக்காரகன், இப்படி நிறைய விஷயங்கள் அவருக்கு நம்ம ஆயுள்காரகன் அப்படிங்கிற எல்லா காரகத்தையும் அவர் வாங்கியிருக்காரு. ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு குழந்தை ஒருத்தர் இறக்குறாங்க அப்படின்னா சனியும் ராகுவும் இல்லாம ஒரு சம்பவம் அங்க நடக்கவே நடக்காது. அப்ப சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கும் பொழுதும் அதே போல அவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு முறைதான் ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு மாறுறாரு. அப்போ ஒரு 12 ராசி கட்டத்தை சுத்தி வர்றதுக்கு 30 வருடங்கள் எடுத்துக்கிறார். இந்த 30 வருடத்துல வருஷம் ஒரு 3 மாசத்துல இருந்து 5 மாதம் வரைக்கும் வருஷம் வக்ரம் பெறுகிறார். அப்ப ஏன் வக்ரம் பெறுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, சூரியனிலிருந்து 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடத்தில் சனி வரக்கூடிய காலகட்டங்கள் வக்ரமே. இதுல 5ஆம் இடமும் 9ஆம் இடம் பெருசா நம்ம எடுத்துக்க வேண்டியதுல பெரிய பவர் கிடையாது. ஆனா 6, 7, 8 இது நீங்க உங்க ஜாதத்துல பார்த்தாலே தெரியும். சூரியன் நிக்கிற வீட்டுல இருந்து 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்தில் சனி இருந்தால் கண்டிப்பா அது வக்ரமே. அப்போ ஒருத்தருக்கு ஏன் வக்ரம் ஆகுது அப்படின்னு பாத்துட்டோம்னா, இந்த பிறவியில சனி அப்படிங்கிறவர் கர்மகாரகன். இந்த பிறவியில அவர்களுடைய நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி, தீய கர்மாவாக இருந்தாலும் சரி, அதை முழுமையாக அனுபவிக்கவே அவர் பிறந்திருக்கார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஏன்னா வருஷத்துல 12 மாசம் இருந்தும் ஏன் அந்த 3 மாசத்துல மட்டும் குழந்தை பிறக்குது? அப்ப அந்த 3 மாசத்துல கோச்சாரப்படி சனி வக்ரமா இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே சனி வக்ரம் தான் இருக்கும். உங்க ஜாதத்துல பாத்தீங்கன்னா வீண் இருக்கும், அல்லது வான் இருக்கும், அல்லது ரிவர்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்ப ஏன் அப்படி போடுறோம் அப்படின்னா, இயல்பு நிலை சனி என்ன நிலையில் இருக்காரோ அந்த நிலையில இருக்கக்கூடிய பலனை அவர் தரமாட்டார், அதற்கு எதிர்பலனை தருவார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ இதுல இன்னொரு விதிவிலக்குகளும் உண்டு. யாருடைய ஜாதகத்துல சனி பகவான் பாத்தீங்கன்னா மேஷத்துல, கடகத்துல, சிம்மத்துல, விருச்சிகத்துல இந்த 4 வீட்டுல சனி இருந்து வக்ரம் பெற்றால் யோகத்தை வாரி வழங்கி கொண்டே செல்வார். அதே போல லக்கணத்துக்கு மறைஞ்சு 6, 8, 12 இருந்தாலும் யோகத்தை வாரி வழங்குவார். அது அந்த தசாபுத்தி காலகட்டங்கள்லயோ அல்லது இது போல வருடம் வரக்கூடிய பயிற்சி காலகட்டங்களே ஈஸியா சம்பாதிப்பாங்க. ஆனா கடின உழைப்பாளி, கடுமையான உழைப்பாளி. சனி ஒருத்தருக்கு வக்ரம் சனி நல்லா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் முதலாளி. சனி வக்ரமாக இருந்தால் அவன் வேலைக்காரன். அதுதான் உண்மை. கடுமையா வேலை நம்ம செய்வோம், யாரு என்ன அப்படின்னு பார்க்காம, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கடுமையா உழைச்சு கொட்டுவோம். ஆனா என்னதான் நம்ம கடுமையா உழைத்தால் நமக்கு ஒரு பெயரோ புகழோ மதிப்போ, அந்த வேலைக்கு உண்டான சம்பளமோ, அந்த வேலைக்கு உண்டான ஒரு உயர் பதவியோ எதுவுமே கிடைக்காது. நீங்களா யோசிக்கலாம், நம்மளை விட திறமை கம்மியா இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை விட மேல போயிட்டு இருக்கான், ஆனா நம்ம இதே நிலையில இருக்கிறோமே அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருக்கும். நீங்க கடுமையா உழைப்ப போட்டாலும் ஸ்மார்ட் ஒர்க்கர் அப்படின்னு நம்ம சொல்றவங்க எல்லாம் நல்லா மேல போயிட்டு இருப்பாங்க. பட் நீங்க கடுமையான உழைப்ப போட்டாலும் உங்களை கீழே தான் வச்சிருப்பாங்க, வேலைக்காரர்கள் மாதிரிதான் அங்க இருப்பீங்க. ஆனா அப்படியே இருந்தாலும் அதற்கு பலன் இல்லை அப்படிங்கிறது இந்த சனி வக்ரம். அப்போ இந்த பிறவில தன்னுடைய கர்மா நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி, தீய கர்மாவாக இருந்தாலும் சரி, அதை கழித்து விட்டு செல்வதற்காக சனி வக்ரமாகி பிறந்திருக்கிறார். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப 40 வயசு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க வேலையில. யாருதான் இந்த 40 வயசு வரைக்கும் என்ன நடக்கும்னா, யாருக்கு உழைச்சு கொண்டாலும் சரி, வீட்டுக்காக இருந்தாலும் சரி, குடும்பத்துக்காக இருந்தாலும் சரி, குடும்ப உறவினர்களுக்காக இருந்தாலும் சரி, தொழில் பண்ணக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி எந்த உறவுகளுக்கும் நீங்க எதிர்பார்க்காம செய்வீங்க. ஆனா எல்லாருக்குமே நீங்க ஒரு வேலைக்காரனாக மட்டுமே கண்ணுக்கு தெரிவிங்க. அதெல்லாம் எப்போ உங்களுக்கு சனி பகவான் உணர்த்துவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க 40 வயசு 10 வயசுல ஸ்டார்ட் ஆகும் உங்களுடைய உழைப்பு. சிறு வயதுல உழைக்கிறது, சிறு வயதிலே சம்பாதித்து ஏற்படுத்தி கொள்வது, சிறு வயதிலேயே ஏதோ சொத்துக்கள் வாங்குறது, அல்லது சொத்துக்களை வித்து கொடுக்கறது, ஏதோ ஒண்ணு உங்களுடைய சொத்துக்களை, பரம்பரை சொத்துக்களை மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்கறது, இது போல ஏதாவது ஒரு விஷயத்த சனி கொடுத்துட்டு போயிடுவார், கொடுக்க சொல்லுவார் அப்படிங்கிறது அமைப்பு. அப்ப இதெல்லாம் எப்போ உணர்வீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய 40 வயசுக்கு மேலதான். அந்த 40 வயசுக்கு மேல அது அப்படியே சனி யோகமாக மாறுவார். அந்த வக்ரமாக இருக்கக்கூடிய சனி அப்படியே யோகமாக மாறுவார். அதற்கப்புறம் 40 to 50, 55 வயசு வரைக்கும் ரொம்ப மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி காலகட்டங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுல ஏதாவது தசாபுத்திகள் மட்டும் கொஞ்சம் சரியில்லாம இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் செய்து பண்ணும்போது சனி எப்பொழுதுமே நல்லதை செய்து கொண்டு
செல்லக்கூடிய ஒரு கிரகமே அப்படிங்கிறத மாற்று கருத்துக்கள் கிடையாது. சனி நல்லா இருக்கிறவங்களுக்கு தொழில் தெரியும், ஆனா சனி வக்ரமாக இருக்கிறவங்களுக்கு தொழிலையே உருவாக்க தெரியும் அப்படிங்கிறத உண்மை. ஒருத்தருக்கு வந்து சனி நல்லா இருக்குன்னா அவன் வந்து முதலாளி. ஆனா சனி வக்ரமா இருக்கிறவங்க முதலாளிக்கே ஐடியா கொடுக்கக்கூடியவங்க, அந்த முதலாளியவே உருவாக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது இந்த சனி வக்ரமானவர்கள். சோ அதனால சனி வக்ரமாக இருந்தால் நல்லதே. 40க்கு மேல மிகப்பெரிய உயர் பதவிகளும் உயர்ந்த இடத்திலும் செல்லக்கூடிய ஒரு அமைப்பை 40 வரைக்கும் அனுபவத்தை கொடுத்து 40க்கு மேல மிகப்பெரிய விஷயத்த உங்களுக்கு அவர் கண்டிப்பா கொடுத்துட்டு போவார். இப்ப நான் சொல்லக்கூடிய இடத்துல, அதாவது மேஷத்துல, கடகத்துல, சிம்மத்துல, விருச்சிகத்துல எல்லாம் உங்களுக்கு சனி இருந்தால் இப்ப சிறு வயதுல இருந்து ஒரு யோகத்தை அதை அப்படியே மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ரெண்டாவது என்னன்னா, வக்ரம், எந்த கிரக வக்ரமாக இருந்தாலும் ஒரு பிடிவாத குணங்கள், வக்ரம்னால இரட்டிப்பு தன்மை. அப்ப சனி வக்ரம்னா இருந்ததுன்னா அது உங்க லக்னத்துக்கு, உங்க ராசிக்கு எத்தனாம் அதிபதியோ அது எல்லாமே உங்களுக்கு இரட்டிப்பா கிடைக்கும். அது ஒரு பிடிவாத குணங்கள் இருக்கும். இதுல எல்லாம் பாருங்க, சனி வக்ரமானவங்க தொழில ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. இந்த தொழில் தான் பண்ணுவேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குது, இது போலதான் இருப்பேன் நானு அப்படிங்கறதெல்லாம் அவங்க ஏற்படுத்திக்குவாங்க. வேற தொழிலுக்கு போய் இது உங்களுக்கு வருமானம் வரல, இது வேண்டாம் அப்படின்னு சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சதை, அவங்களுக்கு செஞ்சதைத்தான், அவங்களுக்கு தோன்றதைத்தான் அவங்க செய்வாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு. சோ அதனால சனி வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகர் இந்த வருடம் வருடம் வரக்கூடிய இந்த 3 மாத காலங்கள்ல உங்களுக்கு யோகத்தையும் கொடுத்துட்டு போவார் அப்படிங்கிறது அமைப்பு. மத்த 9 மாதங்கள் வரைக்கும் 18 மாசம் 9 மாசம் சும்மா இருந்தாலும் கூட இந்த சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல மிகுந்த யோக பலனை கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்களுக்கு இடமே கிடையாது அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான சனி வக்ர பெயர்ச்சி தனிப்பட்ட முறையில ஜாதக ரீதியாக என்ன பண்ணும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். இப்ப நாம கும்ப ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 7ரை சனி இன்னும் முடியல. ஜென்ம சனியில நிறைய கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் கூட இப்ப குருவினுடைய பார்வை உங்க ராசிக்கு இருக்கிறதுனால ஓரளவுக்கு தப்பித்து மேலே வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். ஓரளவுக்கு, முழுமை கிடையாது அப்படிங்கிற முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ இதுல முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று அப்படிங்கிற கணக்கெல்லாம் இருக்கு. இப்ப முதல் சுற்றுனா 30 வயது வரைக்கும், 2வது சுற்றுனா 30 to 60 வரைக்கும், 3வது சுற்றுனா 60 to 90 வரைக்கும். இது வந்து 3 சுற்றுகளாக எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இதுல 30 to, அதாவது முதல் சுற்றும் 3வது சுற்றும் நல்லா இருக்காது மேக்சிமம். அதே போல 2வது சுற்றுக்குமே பாத்துட்டீங்கன்னா 30 to 40 வயசு வரைக்கும் மத்தியம பலன் தான். 40 to 50 வயது வரைக்கும் வரக்கூடிய 7ரை சனி காலகட்டங்கள் ஓரளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிறது. அதுவும் உங்க ஜாதகத்துல தசா புத்திகள் நல்லா இருந்து சனி இருக்கக்கூடிய நிலைகளை பொறுத்து மிகப்பெரிய வளர்ச்சி அது கொடுத்துட்டு போகுது அப்படிங்கிறதா உண்மை. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு சனி வக்கரமாக இருந்தால் மிகப்பெரிய ஜாக்பாட்டான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப நம்ம முதல்ல சனி வக்கரமாக இருக்கக்கூடியவர்களுக்கும் சனி வக்கரம் இல்லாதவர்களுக்கும் தனித்தனி பலனா கொடுக்கலாம். உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருக்குது அப்படின்னா வி வா ஆர் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. அப்படி இருந்தால் உங்க ஜாதகத்துல சனி வக்கரமே, அப்போ உங்க ராசி அதிபதி 2ல நிக்கிறார். அவர் 12ஆம் அதிபதியும் ஆகிறார். மகரத்துக்கு அவர் தானே அதிபதி. அப்போ 12ஆம் அதிபதியும் ஆகிறார். அப்போ ராசி அதிபதியும் 12ஆம் அதிபதியும் 2ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது கொஞ்சம் உங்க ஜாதகத்துல பண வரவு தடைப்பட்டுட்டு இருந்தாலும் கூட பண வரவதற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். வெளிநாட்டு வருமானங்கள், வெளிநாடு தூரதேசம் செல்வதற்கு உண்டான வாய்ப்புகள், தீர்த்த யாத்திரை போகக்கூடிய ஒரு அமைப்பு, பொருளாதார வளர்ச்சி, பெயர் புகழ் மதிப்பு மரியாதை இதெல்லாமே அதிகமாகுது. ஏன்னா 7ரை சனியில நிறைய பேர் கெட்டு போயிருக்கோம், ஏதாவது ஒரு வழியில அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்திருப்பாரு. இதுக்கு எல்லாமே ஒரு நல்ல தீர்வு. செய்யாத தப்பாக இருந்தாலும் அதற்கு பழிபாவங்களை ஏத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் அதற்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல தீர்வுகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப 2ஆம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது பேச்சுல கவனமா இருக்கணும், பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும், தேவையில்லாத வம்பு வழக்குகள் வரும். இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட இப்ப இது எல்லாமே அப்படியே யோகமாக மாறி உங்களுக்கு பேச்சால பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கறது, குடும்ப ஒற்றுமையா இருக்கிறது, குடும்பத்தோட தீர்த்த யாத்திரை போயிட்டு வருது, இன்ப சுற்றுலா போயிட்டு வர்றது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். வெளிநாட்டு வருமானம் வருவது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப சனி பகவானுக்கு வந்து 3, 7, 10 பார்வை உண்டு. அப்ப 3ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டு பாக்குது. அப்போ ஒரு வீடு வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, அதாவது அதை எல்லாமே மாற்றுறது, ஒரு இடமாற்றம் பண்றது, வீடு மாற்றம் பண்றது, சொத்து மாற்றங்கள் பண்றது, வண்டி வாகனங்கள் மாற்றம் ஏற்படுறது, தாய் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பது, தாய் சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பது, உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக இருந்த கசப்புகள் வெளியேறுவது, அதுல ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, இதெல்லாம் நிச்சயம் உண்டு. அடுத்தது 8ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்போ நோய் நொடிகள் விலகுவது, திடீர் வருமானங்களை ஏற்படுத்தி கொடுப்பது, கணவன் உறவுகள் மூலமாகவோ மனைவி உறவுகள் மூலமாகவோ நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் உண்டு. அடுத்து 11ஆம் இடத்தை பார்க்கிறார். லாபங்கள் அதிகமாகிறது, திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள், அதே போல மூத்த சகோதரன் மூலமாக உதவிகள்,
உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுவது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அதுல எந்த மாற்று கருத்துக்களும் கிடையாது. இது சனி வக்கரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு. ஒருவேளை உங்க ஜாதத்துல சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா நிச்சயமாக பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா 7.5 சனினாலே கொஞ்சம் பிரச்சனை தான். இப்படி வக்கரம் இல்லை அப்படிங்கிறப்ப பெருசா கொடுக்க மாட்டார். இருக்கிறதுலயே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாரு, அவ்வளவுதான். அப்போ பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க. ஜாமீன் கையெழுத்து யாரை நம்பி போடாதீங்க. உழைப்ப கொட்டுங்க, பெருசா புகழ் பெயரை எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா கும்பம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உழைப்புக்கு உண்டான ராசி. எப்பவுமே அந்த கும்பத்துக்கு வந்து என்னதான் உழைப்ப போட்டாலும் குடும்ப ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெயர் கிடையாது. அப்ப இப்பவும் அப்படிதான் போயிட்டு இருக்கும். சோ அதனால வந்துட்டு பெருசா இந்த காலகட்டங்களில் பெருசா எதையும் எதிர்பார்க்காதீங்க. ஆனா இந்த ஏக்கம் வரும். எடா நம்ம இப்படி பண்ணி எதுவுமே நமக்கு யாருமே ஒரு ஒரு வருமானத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சரி நம்ம உழைப்புக்கு உண்டான ஒரு ஊதியத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு பெயர் புகழ் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஏக்கம் எல்லாம் இப்ப கொஞ்சம் அதிகமாகும். அதனால அதை கண்டுக்க வேண்டாம். அதை அப்படியே விட்டுட்டு கடந்து செல்வது என்பதே ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அப்ப ஒரு 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால கொஞ்சம் ஜாமீன் கையெழுத்தெல்லாம் யாரை நம்பி பணம் கொடுக்கறது, பணம் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் வேண்டாம். அடுத்தவர் 4ஆம் இடம் தொடர்பு கொள்கிறார். அப்ப 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கொஞ்சம் வீடு மாற்றம், இடம் மாற்றம், சொத்து மாற்றங்கள் இதெல்லாம் இப்ப வாண்டடா வருதுன்னா கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் தாயினுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. அதே போல பாத்தீங்கன்னா நண்பர்கள் உறவினர்கள்கிட்டயும் கொஞ்சம் எந்த விஷயமாக இருந்தாலும் பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா இருங்க. 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறதுனால குடல் உபாதைகள், யூரினரி பிரச்சனை, ஆசனவாயு பிரச்சனை, ஃபைல் சம்பந்தப்பட்டது, இடுப்புக்கு கீழே பகுதிகள் வலி ஆகிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால அதுலயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கல் ஏதாவது இருந்தா அதுல ஏதாவது ஒரு வலிகள் வர்றது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால குரு பார்வை இருக்கிறதுனால பெருசா லாபங்களை வரும். ஆனா பெரிய லாபத்தை இன்னும் இப்ப வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் பணம் வருது அப்படின்னா அதுவே போதும். பெருசா எக்ஸ்டெண்டா வச்சு அதை பண்ண வேண்டாம். சோ லாபங்கள் எப்பவும் போல வந்துட்டு இருக்கிறத பண்ணலாம். மூத்த சகோதரர்கள் கிட்ட உறவினர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். பொதுவாக இளையசனி நடந்துட்டு இருக்கிறதுனால வக்கரமாக இல்லாம இருந்தாலும் கூட ஓரளவுக்கு நற்பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது அமைப்பு வக்கர காலகட்டங்கள்ல. இப்போ அதாவது ஜூன் 13 இருந்து நவம்பர் 28 வரைக்கும். பொதுவாக சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கும்பத்துக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால கர்மாவை கழிப்பதற்குண்டான அனைத்து வழிகளையும் மிக தீவிரமாக செய்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கறத உண்மை. இதுல வந்து மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. உங்க ஜாதக ரீதியாக, கிரகங்கள் ரீதியாக, தசாபுத்தி ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். அதே போல இறைவனை முழுமையாக நம்பும் பொழுதும் இறைவன் கிட்ட சரணடையும் பொழுதும் இந்த கிரகங்களுடைய தன்மைகளும் கொஞ்சம் குறைந்தே காணப்படுகிறது அப்படிங்கிறதா உண்மை. நன்றி. மீண்டும் நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.